வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 2 ஹிந்தி சாப்டர் நம்பர் 13 தாலாப். இதோடைய புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போம். கியா ஆப் ஜான்தே ஹே, டு யூ நோ தட், உங்களுக்கு தெரியுமா? फर्स्ट वन, फकाता पक्षी देखने में कबूतर जैसा होता है इस इंग्लिश में स्पॉटेड डव कहते हैं. இந்த ஃபக்காத்தா பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு, பக்ஷின்னா பேர்டு, தேக்னேனா பார்க்குறதுக்கு, கபூதர் ஜெய்சா லைக் டவ் பார்க்க புறா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இங்கிலீஷில் இசே இங்கிலீஷ்மே, இதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்திர தேக்கர், பிக்சரை பார்த்துட்டு பத்தாயியே சொல்லுங்கள் கி இசே ஸ்பாட்டட் டவ் கியோங் கஹத்தே ஹோங்கே, இதை ஏன் வந்து ஸ்பாட்டட் டவுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதோட நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட்டு பிந்து டாட்ஸ் வந்து இருக்குது, அதனால தான் வந்து இதை ஸ்பாட்டட் டவுன்னு சொல்கிறாங்க. इसका गर्दन, गर्दना नेक, इसका गर्दन में बिंदु लगाता है, இதோடைய நெக்கில் வந்துட்டு ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது, इसलिए यह स्पॉटेड डव कहते हैं, இதனால தான் இதை ஸ்பாட்டட் டவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், கிங்ஃபிஷர் की चोंच लंबी होती है. கிங்ஃபிஷருடைய சோஞ்சுன்னா அதோடைய பீக், மூக்கு, சோஞ்சுன்னா அதோடைய பீக்கு, லம்பி ஹோத்தி லாங்காக இருக்கும். கிங்ஃபிஷர் மச்சிலியாங் கானா பசந்த் கர்த்தே ஹே, கிங்ஃபிஷருக்கு மச்சிலியாங் ஃபிஷர்ஸ் தான் வந்துட்டு ஃபுட்டாக ரொம்ப பிடிக்கும். கானானா ஃபுட்டு, பசந்த்னா லைக், ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிஷஸ். बातचीत के लिए பேசுறதுக்காக, ஃபார் டிஸ்கஷன். इस तालाब को छोटा तालाब क्यों कहते होंगे, இந்த தாலாபை வந்து ஏன் வந்து சோட்டே தாலாப்னு சொல்கிறாங்க, இந்த பாண்டை ஏன் வந்து ஸ்மால் பாண்டுன்னு சொல்கிறாங்க? பிகாஸ் அதோடைய சைஸில் வந்து அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் வந்து அதை சோட்டே தாலாப்னு சொல்கிறாங்க. இஸ் தாலாப் மே கோன் கோன் சே ஜீவ் ஹே, இந்த தாலாபில் என்னென்னலாம் வந்து ஜீவ் வந்து பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஜீவ் பார்த்தோம்? கேஞ்சுவே, எர்த்துவம் பார்த்தோம், சாம்ப், ஸ்னேக் பார்த்தோம், கேக்கடே, கிராப், मेंढक, फ्रॉग, कनकचूरे, कछुवे, தென் மச்சிலியாங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தித்திலி, கில்ஹரி, தென் மைனா, தோத்தா, நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸை நீங்கள் இங்கே எழுதலாம். तालाब के पास इतने सारे जीव क्यों रहते होंगे, பாண்டுக்கு பக்கத்தில் ஏன் வந்து இவ்வளோ அனிமல்ஸ், சாரே ஜீவ்னா நிறைய லிவிங் திங்ஸ் வந்து ஏன் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, வாழுதுன்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் பேசிக்காக இருக்குது. அந்த வாட்டரில் சம் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் மஸ்ட் நீட் வாட்டர் ஃபார் லிவிங், தண்ணியிலே சில அனிமல்ஸ் வந்து வாழும், சிலது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அனிமல்ஸை அது ஃபுட்டாக வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்டாக எடுத்துக்கும், க்ரேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமல்ஸை வந்து சாப்பிடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அனிமல்ஸ் நீட் டு ட்ரிங்க் வாட்டர், தண்ணி குடிக்கிறதுக்காகவும் அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ் கிட்ட வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கும். தாலாப் கோ கின்கே யாத் ஆயேங்கி और क्यों, அந்த பாண்டுக்கு யாருடைய யாதுனா ஞாபகம் வந்து வரும்னு கேட்குறாங்க. தென் ஒய். ஸோ அந்த தாலாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரஸ் அந்த க்ரேன் இருக்குல்ல, அதோடைய ஞாபகம், அதாவது ஸ்டாக்கோடைய ஞாபகம் தான் வந்து வரும். ஏன்னா அது கொஞ்ச நாள் இருக்கிறப்ப அந்த பாண்டோடைய செஹல் பெஹல் அந்த சவுண்டு வந்து நல்லா சலன்னு சத்தம் போட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுது. ஸோ அதனால் வந்து அந்த பாண்டுக்கு அந்த சாரஸோடைய ஞாபகம் வந்து வரும். கஹானி கே இஸ் வாக்கியோ மே உடாவும் கா அர்த் கியா ஹே, இந்த கஹானியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் வந்து உடாவுடைய அர்த்து, உடாவும்னா என்னென்னா ஃப்ளையிங்னு அர்த்தம், ஃப்ளை பண்ணுறதை தான் வந்து உடாவும் சொல்லுவாங்க. नीचे दिए गए प्रश्नों के उत्तर अपनी कॉपी में लिखिए, கீழே கொடுத்துருக்க கொஷின்கான ஆன்சரை
காப்பி பண்ணி எழுத சொல்கிறாங்க. பிரஷ்னோங்னா கொஷின், உத்தர்னா ஆன்சர், காப்பினா காப்பி பண்ணுறது, லிக்கியேனா எழுதுறது. सही या गलत पर घेरा लगाइए. सही और या गलत. सही ना ट्रू, गलत ना ஃபால்ஸ். ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு கேரானா சர்க்கிள் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. और कारण भी बताइए. ரீசனும் சொல்லுங்க. फर्स्ट वन, ये सारस हमेशा उसी छोटे तालाब के पास रहेंगे. அந்த சாரஸ் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அமேஷா ஆல்வேஸ், உசி சோட்டே தாலாப் அந்த ஸ்மால் பாண்டு கிட்ட தான் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அந்த பாண்டு கிட்ட இருக்காது. அதனால் அது ஆன்சர் கலத். இட் இஸ் எ மைக்ரேட்டிங் பேர்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ இல்லைனா கண்ட்ரி விட்டு கண்ட்ரியோ வந்து மைக்ரேட் ஆகக்கூடிய பேர்டு. அதனால் அது என்ன பண்ணாதுன்னா அந்த சோட்டே தாலாப் ஸ்மால் பாண்டு கிட்ட இருக்காது. அதனால் ஆன்சர் गलत, रॉन्ग. यह कहानी गर्मियों में लिखिए गए है. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கர்மியோங் சம்மரில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா ஆன்சர் கலத். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு வின்டர் சீசனில் ஷர்தியோங் கேதின், அதாவது வின்டரில் தான் எழுதியிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கர்மியோங் சம்மரில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ஆன்சர் ராங். आप तालाब के पास होते तो क्या करते लिखिए. நீங்கள் தாலாப்க்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி இங்கே எழுத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கேச்சிங் த ஃபிஷ்னா அப்படின்னு என்ன சொல்லலாம்? மச்லியாँ पकड़ते हैं, सारे जीव देखते हैं. எல்லா அனிமல்ஸும் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் सारे जीव देखते हैं. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். इक्शा अक्षर की पहचान कीजिए और इक्शा से बनाने वाले शब्दों को पहचान करने दोबारा लिखिए. இங்கே இக்ஷா இந்த வேர்டோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இக்ஷா. இதை வந்துட்டு என்ன பண்ணணும்? இது மேலே ட்ரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நீங்களே எழுத ட்ரை பண்ணணும். ஸோ வேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷப்துன்னா வேர்ட்ஸ், ஷப்துனா வேர்ட்ஸ், ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரேஸ் கரியே, தென் குத் லிக்கியே. அது திரும்ப எழுத சொல்கிறாங்க, நம்மளாவே எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா பக்ஷி. பக்ஷின்னா பேர்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப தனியாகவே நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்கள். नेक्स्ट वन अक्षर. अक्षरना वर्ड. कक्षा. कक्षाना क्लास. शिक्षा. शिक्षाना लर्निंग. पक्षी, अक्षर, कक्षा, शिक्षा. ஸோ இதை வந்துட்டு அகைன் இது மேலே எழுதிட்டு இன்னொரு டைம் நீங்களே எழுதுங்க. पहेले. पहेलेना फाइंड பண்ணுறது. चिड़िया को उसका घोंसले तक पहुंचाने में उसकी सहायता कीजिए. चिड़ियाना பேர்டு, அதோடைய கோன்ஸ்லேனா நெஸ்ட்டு தான் வந்து கோன்ஸ்லேன்னு சொல்கிறாங்க. அந்த கோன்ஸ்லேக்கு நெஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வழியை வந்துட்டு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ரீச் பண்ணுறதுக்கு பகுஞ்சேனா ரீச் பண்ணுறதுக்கான ஹெல்ப், சகாயத்தானா ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பேர்டு வந்துட்டு அதோடைய நெஸ்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. நீங்களும் உங்கள் புக்கில் இதே மாதிரி அதோடைய வேவை வந்து ஃபைன் பண்ணுங்கள். ஷப்தோங்கா கேல். வேர்ட் கேம், சத்தத்தை வச்சு ஒரு விளையாட்டு. जीवों के नाम को उनके चित्र से रेखा खींचकर जोड़िए. பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நேமோட வந்து லைன் பண்ண சொல்கிறாங்க. ரேக்கானா லைன் பண்ணிவிட்டு ஜோடியேன்னு அதாவது மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன இருக்குது? ஸ்னேக். அதோடைய ஹிந்தி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்ப். சாம்ப் எங்கே இருக்குது? சாம்ப். இது என்னது?
நெக்ஸ்ட் ஒன் கேஞ்சுவே. கேஞ்சுவேனா எர்த்வாம். சாரஸ். சாரஸ்னா அந்த நாரை ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் ஒன் கச்சுவா. கச்சுவானா டர்ட்டில். மைனா. கவ்வா க்ரோ. ஃபகாத்தா ஸ்பாட்டட் டவ். கிங் ஃபிஷர். எங்கே டாப்பில் இருக்குது கிங் ஃபிஷர். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா மச்சிலி. மச்சிலினா ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் வந்துட்டு உங்களுடைய புக்கில் மேட்ச் பண்ணிக்கோங்க. கோஜோ ஜானேங் சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது. क्या आपको घर के पास कोई तालाब नदी झरना आदि है? क्या वह साफ सुथरा और कुछ है? उसे साफ सुथरा और कुछ करने के लिए हम क्या कर सकते हैं? உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது தாலாப்னா பாண்டு, நதினா ரிவர், ஜர்னானா வாட்டர் ஃபால்ஸ் ஏதாவது இருக்கா? அதை வந்துட்டு சாஃப் சுத்தாரானா க்ளீன் அண்ட் நீட்டாகவும் வச்சுக்கவும், அந்த இடத்துல ஹாப்பியாக இருக்கவும், குஷ்னா ஹாப்பியாக இருக்கவும், ஹாப்பியாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து எழுதலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.